அனாதி தேவன் உன் அடைக்கலம். The eternal God is our refuge. இந்த உலகில் நமக்கு அவருடைய அடைக்கலம் எப்பொழுதும் தேவையா இருக்கிறது பாருங்க. In this world we always need his refuge. உலக வாழ்க்கையில் அவர் எப்படி நமக்கு அடைக்கலம் தருகிறார்? How will he give us a refuge in this worldly life? ஏசாயா 25:4-5 வசனங்களை வாசிக்க கேட்போமா? Isaiah 25 verse 4 and 5 we can read like this. கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பெலவந்தரின் ஆரவாரம் தனியும். கொடூரமானவர்களின் சீறல் பெரு வெள்ளம் போல வருகிறது. For the blast of the terrible is a storm against a wall. ஏசாயா 59:19 சொல்கிறது. In Isaiah 59:19 says like this. பொல்லாத பிசாசு பெரு வெள்ளம் போல நமக்கு விரோதமாய் வருகிறான். The evil will come like a flood against us. எப்படி நம்மை ஒழிக்கலாம் என்று வகை தேடுகிறான். He is always discovering means to destroy us. அதே போல கொடூரமான இருதயம் உள்ளவர்களும் அப்படித்தான் நம்மை வாட்டி வதைக்க விரும்புகின்றனர். The same way people with evil heart want to eat us up. இதனால் நம்முடைய இருதயம் அடிக்கடி இளைப்படைந்து போகிறது. Again and again, because of this reason our heart is discouraged. என்னைத்தானே பிசாசு தாக்குகிறான். Why does the evil one always come and என் குடும்பத்தில் மட்டும் தானே இப்படி நேரிடுகிறது? Why this happens only in my family? எனக்கு விரோதமாகத்தானே மக்கள் எழும்புகிறார்கள். Why do people rise against me only? இந்த பெரிய வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாக இந்த அனாதி தேவன் இருக்கிறார். This God is here as a refuge against all the floods of evil against us. இந்த கொடூரமான சீறலை கண்டு அவர் இளைப்படைவதும் இல்லையா? He will not faint or become weary seeing all these problems we get. என் அருள்நாதர் இயேசுவை பாருங்க. Look at our Lord Jesus Christ. எபிரேயர் 12:3 என்ன சொல்கிறது? What does Hebrews chapter 12 and verse 3 say? பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை குறித்து அவர் வேதனை அடைவதை அதை பொறுமையோடு சகித்தார். For consider him who endured such hostility from sinners against himself, lest you become weary and discouraged in your souls. ஆனால் நாமோ இளைப்படைந்து போகிறோம் அல்லவா? Oh, but we become discouraged. எபிரேயர் 12:3 வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நாம் இளைப்படைந்து போகிறோம். We become discouraged. அனாதி தேவன் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. But the eternal God will neither become weary nor become discouraged. அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். Look at our Lord Jesus Christ. வேதம் சொல்கிறது. The Bible says. யோவான் 6ஆம் அதிகாரம். In John chapter 6. 64-70 வசனங்களில். In verses 64 and 70. இயேசு தன்னை யார் காட்டிக் கொடுப்பார் என்று ஆதி முதலாய் தெரியுமா? He knew who would give away him to the enemies. ஒவ்வொரு நாளும் யூதாசின் முகத்தை பார்த்து அவர் சிந்தித்திருப்பார். He would have looked at the face of Judas every day and said like this. ஒரு நாள் இவன் என்னை காட்டிக் கொடுப்பார். One day he is going to give me up. எத்தனை வேதனை. How much pain. ஆனாலும் இளைப்படையவில்லை. But he never became weary. யோவான் 13:27 பாருங்கள். When we see John 13:27. காட்டிக் கொடுக்கப்படும் அந்த இரவு வந்த பொழுது. When the time came for him to give up. யூதாசை பார்த்து சொன்னார். He looked at Judas and said. யூதாஸ், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். Judas, go and do quickly what you have to do. நெப்போலியன் என்ற பிரெஞ்சு தேச அரசனை பற்றிய ஒரு கதை உண்டு. There is a story about Napoleon the emperor. உண்மை நிகழ்ச்சி. This is a real story. இறுதியில் அவன் சிறையாக ஒரு தீவிற்கு அனுப்பப்பட்டான். He was sent to St. Helena, an island, as an exile. அவனுக்கு உதவி செய்வதற்கென்று அரண்மனையிலிருந்து சில சிப்பந்திகளும் அனுப்பப்பட்டார்கள். And there were some soldiers who were to guard him and take care of him. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? What did they do? அவனுடைய உணவில் ஆர்சனிக் என்ற ஒரு விஷத்தை கலந்து கொடுப்பார்கள். They would mix some poison in his food. அவனுக்கு தெரியும். He knows that. ஒவ்வொரு நாளும் விஷத்தை தான் நான் உண்கிறேன் என்று அவனுக்கு தெரியும். He knows daily he is swallowing some poison. டாக்டர்களை பார்த்து கெஞ்சினான்.
He pleaded to the doctor. ஐயா, ஒவ்வொரு நாளும் உணவில் எனக்கு விஷத்தை கொடுக்கிறார்கள். These people are giving me poison in my food. காலெல்லாம் வீங்கி போகிறது. My feet, my legs are swelling. என்னால் நடக்க முடியவில்லை. I'm not able to walk. என்னை காப்பாற்றுங்கள். Please save me. நான் இளைப்படைந்து போகிறேன். I am fainting. என் மனமே உடைந்து போகிறது. My heart is broken. ஒருவரும் உதவி செய்யவில்லை. Nobody helped him. அவன் சொன்னான், He said, நான் மரித்த பிறகாவது என் உடலை தயவு செய்து அறுத்து பாருங்கள் என்று சொன்னான். even after I die, cut my body and examine it. அப்படியே அறுத்து பார்த்தார்கள். They examined it just like that. விஷத்தை கண்டுபிடித்தார். They saw the poison inside. Napoleon. ஒவ்வொரு நாளும் இந்த சிப்பந்திகளின் முகத்தை பார்த்து சோர்ந்து போனார். He used to look to the servants' faces and he was so weary. இயேசு யூதாசின் முகத்தை பார்த்து சோர்ந்து போகவில்லை. Jesus looked to the face of Judas and he was so much weary. இந்த அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம். This eternal God is our refuge. தொல்லைகள் வரலாம். These problems can come to us. கொடூரமானவர்கள் சீரல்கள் நம்மை பிடிக்கலாம். The difficult people could give us lot of problems. பொல்லாத பிசாசு அம்புகளின் மேல் அம்பை எய்யலாம். The evil one can come and remove all the love from us. ஆனால் கர்த்தரோ நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். But the Lord is our refuge. அவர் சோர்ந்து போகவே மாட்டார். He will never become weary. நம்மை காப்பாற்ற சோர்ந்து போகவே He மாட்டார். will never become weary in protecting us. போதகர் ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியை சொன்னார். A certain pastor told me this humorous incident. திருநெல்வேலியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் திருச்செந்தூரில் இருந்து ஒரு ரயில்வே லைன் வருகிறது. Near Tirunelveli, from Tiruchendur, a railway line comes there. அதிலே ஒரு ரயில் காலையிலும் மாலையிலும் போகும். There's a train that comes in the morning and evening. போன பிறகு நீங்கள் பார்த்தால் அந்த ரயிலில் பயணம் செய்தவர்கள் தின்று போட்ட கடலை, சுண்டல், இன்னும் பல காரியங்கள் அங்கு கிடக்கும். And after the train goes, one can notice all the discards from the train, some eatables, waste and things like this. அந்த தண்டவாளத்திற்கு பக்கத்துல ஒரு கழுதை வாழ்ந்து வந்தது. And somewhere near there was a donkey that was residing. இந்த கழுதை என்ன செய்யணும், தினம் அந்த ட்ரெயின் போன பிறகு அந்த தண்டவாளத்துக்கு போயிடும். And always after the train departs, the donkey would go to the rails. அந்த பேப்பர் பொட்டலத்தை இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடும். And it would eat all the remaining, the discarded wastage and the papers on the rail track. உங்களுக்கு தான் தெரியுமே, கழுதை போன அந்த பேப்பரையும் தின்றும். And you know, when the donkey goes, it will eat the paper also. அது வேலையே அதான். That is its job. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், திரும்பி ட்ரெயின் வரும். And as it is eating this paper, another train comes. அந்த இன்ஜின் டிரைவர் அந்த விசில் அழுத்துவார், பீன். The engine driver honks very powerfully. உடனே கழுதை கீழே இறங்கி நின்னுக்கிடும். And the donkey would get down from the rail இது track. தினம் நடக்கிற சமாச்சாரம். Daily this would go on. ஒரு நாளைக்கு இந்த கழுதைக்கு ஒரு கோபம் வந்தது பாருங்க. One day the donkey became very angry. என்ன இந்த பைய தினமா விசில் அடிக்கணும் இப்படி? Why should this fellow blow his horn daily? அவனுக்கு சரியான புத்தி நான் கற்பிக்கிறேன். Today I must teach him a lesson. வரட்டும் கிட்ட. Let him come tonight. இன்ஜின் வழக்கம் போல வந்தது. When the engine came as usual, வழக்கம் போல அவர் விசில் அடிச்சாரு. again as usual he blew the horn. கழுதைக்கு என்ன ஆனாலும் சரி நகரதில்லைன்னு சொல்லிச்சு. Today the donkey said, no matter what happens, I will not move. அதே இடத்துல அப்படியே நின்னுச்சு. It just stood there firmly. ஸ்டெடியா நின்னுச்சு. It was steadfast there. இன்ஜின் டிரைவருக்கு மூளை குழம்பி போச்சு. The engine driver didn't know what to do. என்னடா விசில் அடிச்சா ஓட நீ கழுதை இப்படி நிக்குது. Usually this fellow used to run away. Today he's still standing here. கிட்ட வந்த பிறகுதான் பிரேக் போட பார்த்தார். And when he came nearby, he tried applying brake. பிரேக் பிடிக்கல. The brake did not apply. கழுதை அதை பற்றி கவலைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? You think the donkey was worried about it? கவலையே படல. He never worried. பின்னால ரெண்டு காலையும் தூக்கிச்சு. It lifted both its legs. ஒரு உத விட்டுச்சு பாருங்க, ஓங்கி அந்த இன்ஜினுக்கு. And it kicked the engine very strongly. அது நினைப்பு, நான் அந்த டிரைவரை தான் உதைக்கிறேன். And he thought, I'm kicking the driver. டிரைவருக்கு நல்ல ஒரு உத கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டு காலையும் தூக்கி உதைச்சு. And he thought, I want to kick the driver today, and kicked with both its hind legs. எல்லா கோபத்தையும் வச்சு உதைச்சு. It vented all its feelings. என்ன நடந்திருக்கும் நீங்க யூகிச்சு பார்த்து கூட. Imagine what would have happened. இன்னைக்கு கழுதை இருக்குமா அந்த இடத்துல? You think the donkey would remain there? கழுதைக்கு கால் இருக்குமா அப்படி இருந்தா கூட? There would be legs for the donkey. அப்படித்தான் பிசாசு நம்மளை பார்த்து உதைக்கலாம். That's exactly what the devil is doing, try to kick us. ஆனால் நாம் தனிமையாக இல்லை. But we are not alone. நாம் ஒரு இன்ஜினுக்குள் இருக்கிறோம். We are inside the engine. ஒரு இன்ஜின் என்ற அடைக்கலத்திற்குள் இருக்கிறோம். We are inside the safety of an engine. அநாதி தேவன் உன் அடைக்கலம். The eternal God is our refuge. அநாதி தேவன் உன் அடைக்கலம். The eternal God is your refuge. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். His everlasting arms are your safety. கொடூரமானவர்களின் சீரல் வரலாம்.
No matter what evil may come to you, பிசாசே சீறிக்கொண்டு வரலாம். the devil may come roaring towards you. காயப்படுவது அவர்களே தவிர நீங்களும் நானும் அல்ல. But they will be hurt, but you will be safe. கொஞ்சம் தூரம்லாம் எழுப்பி விடுங்க, எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Let us wake everyone up. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பிரசங்கம் முடிய போகுது. ஹalleluya. Oh, the sermon is getting over. Hallelujah. பஸ்ஸுக்கு போற நேரம் வந்துருச்சு. ஹalleluya. The time has come for us to go. Hallelujah. Hallelujah. நாம் ஜெயிக்க போகிறோம். We're going to become victors. நம்முடைய கால்கள் உடைய போவதில்லை. Our legs will not be broken. பிசாசுடைய கால்கள் முறிவடையும். The devil's legs will be broken. கொடூரமானவருடைய கால்கள் முறிவடையும். The ones who are evil, they will be broken up. ஏன் காரணம் என்ன? What is the reason? இயேசு என்னும் என்ஜின் நம்மோடு கூட வருகிறது. The engine called Jesus is always with us.